இருமல் தானே, நமக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இருமல்ன்றது அடியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோயோட அறிகுறி தான். ஹலோ, நான் டாக்டர் பாரதி, நுரையீரல் சிறப்பு மருத்துவர், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். என்கிட்ட வர்ற நிறைய பேஷண்ட் சொல்ற ஒரு ப்ராப்ளம், மேம் எனக்கு இருமல் அதாவது காஃப் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா காஃப்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, அது ஒரு வார்னிங் சைன். உங்க நுரையீரல் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஃப் மூலமா தான் சொல்லும். அதனால அந்த காஃப் அப்படின்றத நம்ம எய்தர் லங் லாங்குவேஜ்னு சொல்லலாம், இல்ல வாட்ச் டாக் ஆஃப் லங்ஸ்னு சொல்லலாம். எதனால காஃப் வருது? கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு அலர்ஜி இருக்கு, எக்ஸாம்பிள் டஸ்ட் அலர்ஜி, கோல்ட் அலர்ஜி இருந்ததுன்னா காஃப் வரும். ஆஸ்துமா இருக்கு, அப்பயும் காஃப் வரும். சிகரெட் குடிக்கிறீங்க, காஃப் வரும். உங்களுக்கு அசிடிட்டி, அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, அப்பயும் காஃப் வரும். இல்ல நுரையீரல் தொற்று வருது உங்களுக்கு, லைக் நிமோனியா, டிபி, ஃப்ளூ காய்ச்சல், கொரோனா காய்ச்சல், எது வந்தாலும் உங்களுக்கு காஃப் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நுரையீரல் புற்றுநோயோட முதல் அறிகுறியே இந்த காஃப் தான். இன்னும் ஒரு சிலர் கேட்பாங்க, நுரையீரல் தொற்றுக்கு நாங்க இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம் மேடம், ஆனா காஃப் மட்டும் சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னா அந்த தொற்றுனால நுரையீரல்ல உள்ள தழும்பு மாதிரி ஆயிருக்கும். அதுக்கு பேரு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அந்த தழும்பு கூட நம்ம நுரையீரலை இரிட்டேட் பண்ணி நம்மளுக்கு காஃப் வர வைக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் நமக்கு அந்த காஃப் செட்டில் ஆகும். தேங்க்யூ.